வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருமே நான் எப்படி இருக்கிறீங்க? அஸ்விஸ்ம தொடர்பான ஒரு வீடியோ வந்து நான் கிட்டத்தட்ட போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து வங்கிகள்ல வர வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. என்ன அப்படின்னா, 2ஆம் கட்டத்தில் உள்ளவங்களுக்கு இன்னும் 5000 ரூபாய் கொடுப்பனவு வாங்கக்கூடியவங்களுக்கு பணம் வைப்பிலிடப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க, கமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறீங்க. அந்த கமெண்ட்டுக்கான ஒரு தெளிவுபடுத்தல் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அதாவது ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு தொகை வரல அப்படின்னு சொன்னா, முதலாவது வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களோட ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து இருந்திருக்கணும். அதாவது பேங்க் டீடைல்ஸா இருக்கட்டும், பேங்க் சார்ந்த ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்திருந்தா அந்த காசு வந்து வைப்பிலிடப்படாம இருந்திருக்கும். அதே நேரம் உங்களுடைய தகவல்கள் ஏதாவது சரிபார்ப்போ, ஏதாவது ஒரு விடயங்கள் வந்து அங்க ஹோல்ட் பண்ணி அங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது மூலமாகவுமே வந்து உங்களுக்கு காசு வைப்பிலிடப்படுறதுக்கு தாமதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இதுல ஒரு சில விடயங்கள் நாங்க அவதானிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இது வந்து அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் ஏதாவது அப்செட்டா இருக்கும், அதனாலதான் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. குறிப்பாவே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஏராளமான சொந்தங்களுக்கு வந்து அந்த 5000 ரூபாய் காசு வந்து வைப்பிலிடப்படல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. மேபி நலன்புரி நன்மைகள் சபையினூடாகத்தான் இந்த ஒரு காசு வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு தகவல் வந்து இன்னுமே வெளியிடப்படல. அதாவது இதுக்கு இப்போதைக்கு நாங்க பதில் சொல்லணும் அப்படின்னா, பொய்க்கு எந்த ஒரு தகவலையுமே என்னால வந்து நான் சொல்லவே முடியாது. ஏதாவது வதந்திகள், ஏதாவது பொய்யான தகவல்கள் சோசியல் மீடியாவில பரவும் அப்படின்னு சொன்னா அதை வந்து தயவு செய்து நம்பாதீங்க. உத்தியோகபூர்வமா நலன்புரி நன்மைகள் சபையினூடாக வெளியிடப்பட்டு அது ஒரு செய்தியா வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும்தான் நாங்க வந்து எந்த ஒரு விடயத்தையுமே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி நான் சொல்லலாம். நீங்க கேள்வி கேட்கறீங்க, அதுக்கான ஒரு பதில் வந்து இப்போதைக்கு நலன்புரி நன்மைகள் சபையினூடாக நாங்க வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். 1924 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர், அந்த ஹாட்லைன் நம்பருக்கு நாங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு பிறகு அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிருந்தேன். எனக்கு அவங்கள வந்து ரீச் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அமையல. எனவே நீங்க உங்கள யாரு சரி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க உங்களோட நம்பர்ல இருந்து நீங்க 1924 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி டிரெக்டா நலன்புரி நன்மைகள் சபையை வந்து தொடர்பு கொண்டு ஏன் எங்களுக்கான பணத்தொகை வைப்பிடப்படல அப்படிங்கிறது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 1ஆம் கட்டத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த மேன்முறையீடு சம்பந்தமான தகவல் திரட்டக்கூடிய பணிகள் வந்து நடந்துச்சு. எனவே அவங்களுக்கு மட்டும்தான் சில விடயங்கள் வந்து இன்னுமே ப்ரொசஸ்ல இருக்கனால காசு வந்து போடாம இருக்கிறாங்க. மற்றபடி 2ஆம் கட்டத்தில் உள்ளவங்களுக்கு எவ்விதமான ப்ரொசீஜர்ஸுமே அங்க வந்து நடக்கல. அது தொடர்பான எந்த ஒரு விடயமே உத்தியோகபூர்வமா அறிவிக்கப்படல. எனவே இது வந்து நமக்கு இன்னுமே ஒரு மர்மமான ஒரு விடயமா தான் இருக்கு. ஏன் அந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு வந்து இவங்களுக்கு கொடுக்கல? ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து இந்த கொடுப்பனவை நிப்பாட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. மேபி ஒவ்வொரு கட்டங்களா நிப்பாட்டப்படும் அப்படின்னு சொன்னது இதுக்கு முன்னாடிதான். ஆனா அதையுமே சில வதந்திகளை வந்து நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி நலன்புரி நன்மைகள் சபையினுடைய தலைவரோடாகவும் ஒரு விடயம் வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருந்துச்சு. எனவே இதுக்கு வந்து நாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உத்தியோகபூர்வம் இல்லாத ஒரு விடயத்தை வந்து நான் வந்து பதிவிட முடியாது. எனவே உங்களுடைய இந்த கேள்விக்கு என்னோட பதில் இதுவாதான் இருக்கும். ஒரு சில விடயங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த மிஸ்டேக்கை நீக்கிறதுக்காக அவங்களே ஸ்டாப் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி தனித்தனியா போட்ட காசு இந்த முறை பாத்தீங்கன்னா 2 கட்டங்களுக்குமே சேர்த்துதான் போட்டிருக்கு. அதே நேரம் எவ்வளவு காசு ஒதுக்குனாங்க, எவ்வளவு பயனாளர் குடும்பங்களுக்கு இந்த காசு வந்து போடப்பட்டுச்சு அப்படிங்கிற விடயம் எல்லாமே செய்தியில வந்து வெளியிடப்பட்டுச்சு. அந்த தகுதியான குடும்பங்களுக்குள்ள இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு வாங்கக்கூடியவங்க உள்வாங்கப்படலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுது. எனவே இது தொடர்பான இப்போதைக்கு என்னால கொடுக்க முடிஞ்ச ஒரு பதில் வந்து உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட தகவல்கள் இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது. எனவே இதுக்கான பதில் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நாங்க இருக்கிறோம். ஏன்னா பொய்க்கு எந்த ஒரு பதிலையுமே என்னால பதிவிட முடியாது அப்படிங்கிறதுக்காக கூடிய சீக்கிரம் இது தொடர்பான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ஞ்சு அதுக்கான பதில் வந்து வெளியிடப்படும். அது வரைக்கும் நம்ம சேனலோட தொடர்ந்து நீங்க வந்து இணைஞ்சிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். மற்றொரு காணொலியில சந்திக்கலாம்.